மோடியினுடைய அயலுறவு கொள்கை என்னது? அதானி, அடுத்தபடியா இவிஎம். அவ்வளவுதான். ரஷ்யாவோட நீ ஏன் நிக்கிற? உனக்கு உதவுறாங்க. அவ்வளவுதான். உன்னோட தேர்தல் வெற்றிக்கு அவங்க உதவுறாங்க. அவ்வளவுதான். ஆனா ஒரு நாடு அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல சார். யாரு? இன்னொரு நாட்டுடைய உள்நாட்டுல தேர்தலில் ஒரு ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு உதவுறதா? இல்ல. எந்த நாடு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த நாடுக்கு ஆதரவா நிக்கிறதுன்றது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். இல்லைங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ இப்போ வந்துட்டு சீனா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது ரஷ்யாவ. ரஷ்யா வந்துட்டு சீனாவை சப்போர்ட் பண்ணுது. சீனா இந்தியா மேல ஆக்கிரமிப்பு பண்ணும்போது ரஷ்யா பேசுறதுன்னு நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. அவ்வளவுதான். இப்படிதான் அயலுறவு கொள்கைன்றது என்ன அப்படின்னா, அவனும் அவனுடைய வசதிக்காக பண்ணிட்டு இருக்கிறான்னா அயலுறவு கொள்கையும் கிடையாது, ஐநாவும் கிடையாது. ஸோ இதுதான் இந்தியா பண்ணக்கூடிய மோசடி. அமெரிக்காக்காக இவன் ஈரானே விட்டு விட்டான். அவன் ஈரானுக்கு முழுங்கிட்டு போயிட்டான் சீனா. இப்போ மறுபடியும் ஈரான் தண்ட பக்கம் வரான். புரியுதுங்களா? இப்பதான் அது இழந்ததுனால நம்ம என்னென்ன ஏற்படுது அப்படின்ட்டு. இப்போ வர மிரட்டுறாரு அவரு. நீ எப்படி அணு ஆயுதத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. யாரு? புட்டின் மிரட்டுறாரு. இவங்க பேசாத இருக்கிறாங்க. நம்ம அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன் இப்போ ஈரான் வந்துட்டு பண்ணிக்க கூடாது? அவனுடைய இறைமை அது. இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இல்லையா? இருக்குல்ல. அப்ப ஈரான் வச்சுட்டு போறான். உனக்கு என்ன அதை பத்தி? இப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தயாரா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. இப்ப சிலர்ச்சி சொன்னது சரியா போச்சா?